வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மந்த்லி பட்ஜெட்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு தாங்க நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதாவது நம்ம மந்த்லி பட்ஜெட் எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மாசத்துக்கு என்ன செலவாகுது அண்ட் நம்ம அதுலேருந்து எவ்வளோ சேமிக்க முடியும், அடுத்த மாசம் அந்த செலவுகள்லேருந்து எவ்வளவு குறைக்க முடியும், இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு பட்ஜெட் அரைவ் பண்ணணும். அப்பதான் நம்ம அதுபடி போனோம் அப்படின்னா, நமக்கு என்ன செலவாகுதுன்னு நமக்கு தெரியும். நம்ம அதிகமா எதுல செலவு பண்ணுறோமோ அதை குறைக்கவும் நம்மளால முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மந்த்லி பட்ஜெட் போடணுங்க. அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன். அதே மாதிரி அ இதில நான் அமௌண்ட் போடல. எவ்வளோ அமௌண்ட் இதுக்காக எவ்வளோ, இதுக்காக எவ்வளோன்னு. பிகாஸ் இப்போ நீங்க பார்க்குறவங்க ஒரு ஃபேமிலியில 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறவங்க இருக்கலாம். இல்ல ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம். இல்ல 2 குழந்தைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இல்ல தாத்தா, பாட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா? ஸோ பேசிக்கா என்னெல்லாம் பட்ஜெட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நான் இதில சொல்லியிருக்கேன். அண்ட் அமௌண்ட் ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஒருத்தவங்க ஓன் ஹவுஸ்ல இருப்பாங்க, ஒருத்தவங்க ரென்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரென்ட் அமௌண்ட் வரும். ஓன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு அந்த ரென்ட் அமௌண்ட் இருக்காது. ஸோ பேசிக்கா என்ன இருக்கணும் ஒரு பட்ஜெட்ல அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். அண்ட் உங்களோட சேலரிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஓரளவு கம்மியா வாங்குனா, அதுக்கேத்த மாதிரியான கம்மி ரென்ட்ல நம்ம இருப்போம். ஸோ 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். இல்ல 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்கன்னா, அதுக்கான வெஜிடபிள்ஸ் இப்போ அந்த மாதிரி குறையும் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம ஃபேமிலியில எத்தன பேர் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். ஸோ எப்படி இருந்தாலும் ஆனா நம்ம பட்ஜெட்ல என்னலாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் போட்ட ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ, அதாவது 365 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, A4 ஷீட்டில் நான் அந்த சார்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் டேஸோட இது. அது ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதோட ஃபோட்டோ நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட மந்த்லி பட்ஜெட்கான டீட்டெயில்ஸு. அதாவது நான் என்னெல்லாம் செலவு பண்ணுவேன், ஒரு மாதத்துக்கு எனக்கு எதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணுறேனோ அதெல்லாம் எழுதி வைக்கிறது. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமௌண்ட் நான் எழுதலை. பிகாஸ் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அமௌண்ட் டிஃபர் ஆகும். 2 பேர், 3 பேர், 4 பேர், நம்ம எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோமோ அண்டு நமக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். அதனால் நான் என்னெல்லாம் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும், என்னோட பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கிறது கிராசரிஸ். அதாவது மளிகை சாமான். நம்ம மாதத்துக்கு தேவைப்படுற மளிகை சாமானை கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது மொத்தமாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும். அடுத்தது பால். நம்ம ஆள் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் பாக்கெட் வாங்குவோம் இல்லையா? ஸோ பால், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு. இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வீக்லி ட்வைஸ் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம வாங்குகிற வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸும் கெட்டு போகாது அண்டு நமக்கு அதனால் சேவ் ஆகும். அண்டு பைசாவும் நமக்கு மிச்சமாகும் 3 டேஸ் ஒன்ஸ் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா. அடுத்தது நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நம்ம நான்வெஜ்க்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம மந்த்லி பட்ஜெட்டில் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான அமௌண்ட்டு. அடுத்தது இபி பில். நம்ம என்ன தான் ஓன் ஹவுஸில் இருந்தாலும் ரெண்ட் ஹவுஸில் இருந்தாலும் கண்டிப்பாக இபி பில் பே பண்ணணும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணாலும் நமக்கு அது தெரியும் மந்த்லி ஆவரேஜாக எவ்வளோன்றது. ஸோ அந்த அமௌண்ட்டை இபி பில் அமௌண்ட்டு. ஸோ அதை எடுத்து வைக்கணும். அடுத்தது இதில் நான் ரெண்ட்டு என்னோட பட்ஜெட்டில் எழுதலை. பிகாஸ் ரெண்ட்டு எனக்கு ரெண்ட் இல்லை, ஓன் ஹவுஸ்னால ரெண்ட் இல்லை. ஸோ அந்த எழுதலை. நீங்கள் ரெண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ரெண்ட்டையும் நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கேஸு. நம்ம மந்த்லி யூஸ் பண்ணுற கேஸ் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 45 டேஸ் ஆர் 2 மந்த்ஸ் கூட நம்ம ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிளு, டிஷ் நம்ம எது இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக டிவி என்டர்டெயின்மெண்ட்காக டிவி பார்ப்போம் இல்லையா? ஸோ கேபிளுக்காக அமௌண்ட்டு. அடுத்தது ஃபோன் பில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கணும், 4 பேருமே ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபோன் பில் வரும். ஸோ அதனால் ஃபோன் பில்லு. அண்டு இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஆரம்பித்ததுனால நிறைய பேர் இந்த டேட்டா அண்ட் இல்லாமல் நெட் பில்லு நம்ம ஒய்ஃபைக்காக வாங்குகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால நெட் பில்லும் நான் பே பண்ணுறேன். ஸோ ஃபோன் பில் அண்ட் நெட் பில் மஸ்ட்டு. அடுத்தது பெட்ரோல் ஆர் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்.
நம்ம வந்து 2 வீலர் 4 வீலர் வச்சுருக்கோங்க, 4 வீலர் எல்லாமே வந்து பெட்ரோல் நம்ம டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அண்டு நம்மளே வெளியில் போகணும் அப்படின்னாலும் ஒரு ஆட்டோ இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அதுக்காக ஒரு எக்ஸ்பென்ஸ் நமக்கு செலவாகும் இல்லையா. ஸோ மந்த்லி அதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து நம்மளோட பட்ஜெட்டில் இருக்கணும். இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க, எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து ஸ்நாக்ஸ் நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சு கொடுத்தாலுமே வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னுவாங்க. அதனால அவங்களுக்காக ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் பூ வாங்குகிறோம், இல்லை வீட்டுக்கு டெய்லி நம்ம வந்து சாமிக்கு பூஜைக்கு வந்து பூ வாங்குகிறோம், அந்த மாதிரிலாம் செலவுலாம் இருக்கும். ஏதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸ் திடீர்னு ஒரு தயிர் இல்லைனா கூட நம்ம போய் தயிர் வாங்குவோம். ஒரு சில நாள் வீட்டில் போடுவோம், இல்லாதப்போ கர்ட் வெளியில் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெய்லி ஒரு 100 ருபீஸ் வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ்னு வச்சுப்பேன். அதில் அன்னைக்கான செலவு ஏதாவது இருந்தால் நான் அதை வந்து செலவு பண்ணுவேன். மீதி இருக்கிற காசை வந்து தனியாக நான் சேவ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி காய்கறி இதெல்லாம் வாங்கும் போது தனியாக நம்ம வந்து மீதி வர சேஞ்செலாம் இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் அதெல்லாம் கூட சேவ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி காயினெல்லாம் சேவ் பண்ணி கூட ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிங்க அப்படின்னாலும் 1 இயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ். என்னடா ஷாப்பிங்லாம் மந்த்லி பட்ஜெட்டில் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பசங்க இருக்கோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கும் கண்டிப்பாக இயர்லி பர்த்டேஸ் வரும் 4 பேருக்கு, அண்டு வெட்டிங் ஆனிவர்சரி வரும். ஸோ அதனால் நம்ம வந்து ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மந்த்லி ஒரு பட்ஜெட் நம்ம அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அது யாருக்கு பர்த்டே வரும் அந்த டைமில் அதை எடுத்து ட்ரெஸ் வாங்குறதோ என்ன எக்ஸ்பென்ஸ் அதுக்குள்ளே நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ். நம்மளே வந்து திடீர்னு ஒரு செப்பல் போட்டிருப்போம், செப்பல் அறுந்துரும், புதுசு வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கான சில தேவைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் நம்மளோட தேவைகளை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டில் இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கோ நமக்கோ டக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்னா கூட ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம், மருந்து வாங்குவோம். இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக செலவாகும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. அது செலவு ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. என்னடா இப்போ தான் மெடிக்கல் ஃபண்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம், எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்க்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம சேலரியில் ஒரு பகுதியை வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம மாதம் மாதம் எடுத்து வச்சு சேர்த்துட்டு வரணும். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வேலை இல்லாமல் போகலாம், சம்பளம் வராமல் போகலாம், நமக்கு உடம்பு முடியாமல் போகலாம். இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் வேணாலும் எப்போவாது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம வந்து இப்போ ரியல் டைமாக நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இந்த கோவிட் சுச்சுவேஷனில். ஸோ நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. அந்த டைமில் நமக்கு வந்து சம்பளம் வராமல் இருந்திருக்கு. அதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது, நம்ம செலவுகளை பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உதவுறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட சேலரியில் ஒரு பகுதியை எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு எடுத்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, எனி டைம் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை குழந்தைங்க வந்து கண்டிப்பாக நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் பீஸா பர்கர் இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அண்டு பீச்சுக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பட்ஜெட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பேர்டனாக இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அதாவது நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கு இது எல்லாமே இருக்கும் பட்ஜெட்டில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம எவ்வளோ சேலரி வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த 50-30-20 ரூல் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸை அதிகப்படுத்திக்கோங்க. என்னோட சேவிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து நம்ம வந்து மந்த்லி போடுறோம். ஸோ எவ்ரி இயர் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, இயர்லி ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த ஆர்டி போட்டே வந்தீங்கன்னா வருஷம் அது சேர்றப்ப அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது எஸ்எஸ்சி அப்படிங்கிறது என்னென்னா சுகன்ய சம்ருதி யோஜனா அப்படின்னு பெண் குழந்தைகளுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு நல்ல திட்டம். இதை பற்றின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸோட எல்லா ஸ்கீம்ஸ் பற்றியும் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அதில் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்தது பிபிஎஃப். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பத்தின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளோட ரிட்டயர்மெண்ட்காக நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டா இருக்கும். நம்ம ஃபியூச்சருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கோல்டு சிட்டு. மந்த்லி வந்து நான் கோல்ட் சிட் போடுறேன். ஸோ அது மூலியமா நம்ம வந்து காயினாவோ, நகையாவோ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி. நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் எடுத்து வச்சுட்டு, அது வந்து இயர்லி பேசிஸில் நாங்கள் வந்து எல்ஐசியில் கட்டுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவேன். பே பண்ணுறது இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுவோம். அப்போ தான் ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அடுத்தது இந்த சிட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏல சீட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ நம்பிக்கையான ஆள்கிட்ட ஏலச்சீட்டு போடணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஏலச்சீட்டு போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மெடிக்கல் இது கிடையாதுங்க. இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உங்களோட பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் என்னோட மந்த்லி பட்ஜெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.